துச்சாதனன் திரௌபதியை இழுத்து வந்து சபையில் தள்ளினான். திரௌபதி பாண்டவர்களை பார்த்தாள். பாண்டவர்கள் தலை குனிந்து நின்றனர். துரியோதனன் திரௌபதியை பார்த்து பலமாக சிரித்து, இன்று முதல் நீ என் தாதி, என் மடி மீது வந்த அமரு என கூறினான். அங்கிருந்த கௌரவர்கள் திரௌபதியை பார்த்து தாதி என கூறி ஏளனம் செய்தனர். இதை பார்த்து துரியோதனன் ஆணவ சிரிப்பு சிரித்தான். சகுனி மனம் மகிழ்ந்தான். சபையில் இருக்கும் சான்றோர்களையும் அரசாழ்வாரையும் நோக்கி கண்ணீருடன் அதே கேள்வியை திரௌபதி கேட்கிறாள். உடனே பீஷ்மர், தருமன் சூதில் தன்னை இழந்த பின்புதான் உன்னை இழந்தான் என கூறினார். திரௌபதி பீஷ்மரிடம், ஒருவர் தன்னை இழந்த பின்பு எப்படி என்னை பணயமாக வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினாள். பீஷ்மர் அவளிடம், மனைவி எப்போதும் கணவனின் உடைமை என்று சாஸ்திரம் சொல்கிறது. உயிரே போனாலும் தர்மம் தவறாதவன் யுதிஷ்டிரன். அவனது செயல்களில் தவறு இருப்பதாக தோன்றவில்லை. ஒருவன் தன் தாரத்தை தானம் என வழங்கிடலாம். தர்மன் தன்னை அடிமை என விற்ற பின்னும் உன்னை பிறருக்கு அடிமையாக்க உரிமை உண்டு. இதற்கு சாஸ்திரத்திலும் சான்றிருக்கிறது. ஆனால் உண்மையில் இது அநீதிதான். இத்தகைய தீஞ்செயலை தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என கூறி பீஷ்மர் தலை குனிந்து நின்றார். திரௌபதி பீஷ்மரிடம், பிதாமகரே, எனக்கு தர்ம நெறியை நன்றாக உரைத்தீர்கள். மண்டபம் ஒன்றை அமைத்து அதை காண எங்களை அழைத்து வந்து என் கணவன்மார்களை சூதாட வற்புறுத்தி நாட்டை கைப்பற்ற நினைத்தது முறையா? பெண்களுடன் பிறந்த நீங்கள் பெண்ணாகி என்னை பணயம் வைத்தது மரபா என கூறி அழுதாள். இதை கேட்டு பீஷ்மர், விதுரர் முதலானோர் தலை குனிந்து நின்றனர். விகர்ணன் கண் பார்வையற்ற மன்னனான திருதராஷ்டிரனுக்கும் அவனது மனைவியான காந்தாரிக்கும் பிறந்த 100 மகன்களில் ஒருவன். 100 பேரில் 99 பேர் பொல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருவனாவது நல்லவனாக இருப்பான் என்பதற்கு உதாரணமாக கௌரவர் கூட்டத்தில் விகர்ணன் இருந்தான். விகர்ணன் வயதில் இளையவன், ஆயினும் அறத்தால் நிற்பவன். துரியோதனன் சபையிலும் துணிவுடன் நியாயத்தை எடுத்து கூறும் பண்பும் விவேகமும் மிக்கவன். அப்பொழுது விகர்ணன் எழுந்து, யுதிஷ்டிரன் முதலில் தன்னை வைத்து இழந்தார். அதன் பிறகு அவருக்கு எவர் மீதும் உரிமை இல்லை. எனவே அவர் திரௌபதியை பணயம் வைத்தது ஏற்க முடியாது. திரௌபதி தருமனுக்கு மட்டுமல்ல, ஐவருக்கும் மனைவி. தன்னை தோற்ற தருமனுக்கு மனைவியை பணயமாக வைக்க உரிமை இல்லை. சூதும் குடியும் தீயவை என்று விளக்கப்பட்டவை. சூதில் அகப்பட்டவனின் செயல் அறம் என்று சொல்லத்தக்கதல்ல என கூறினான். கர்ணன் எழுந்து, இளவரசே, தாங்கள் வயதில் இளையவர். தங்களுக்கு நல்லவை எது தீயவை எது என்று அறியக்கூடிய பக்குவம் இன்னும் வரவில்லை. உங்கள் சகோதரர் எந்த சட்டத்தையும் மீறவில்லை. திரௌபதியின் கணவர் அடிமையானதும் அடிமைகளின் மனைவியும் அடிமைதான். அவளை மீண்டும் பணயம் வைக்க தேவையில்லை. இருந்தாலும் அனுதாபத்தால் அவளை தனியாக பணயம் வைக்க ஒப்புக்கொண்டோம் என கூறினான். விதுரர் சபையில் உள்ளவர்களிடம், அநியாயத்தால் பாதிக்கப்பட்ட திரௌபதி நீதிமான்கள் நிறைந்த சபையில் அவளின் உரிமை கேட்டு முறையிடுகிறாள். திரௌபதியின் இந்த முறையீடுக்கு பொய் உரைப்பதோ அல்லது பதிலளிக்காமல் இருப்பதோ துரோகத்திற்கு சமமாகும். அதனால் தர்மம் தெரிந்தவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். அதற்கு துரியோதனன், தர்மன் பணயம் வைத்த பொருட்கள் பொய்யானது என கூறட்டும், அதன் பின் நான் திரௌபதியை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தர்மன் எதுவும் பேசாமல் மௌனமாக தலை குனிந்து நின்றான். தர்மர் மௌனமாக இருப்பதை பார்த்த பீமன், அண்ணா, நம்மை கணவர்களாக அடைந்த திரௌபதி இன்று கௌரவர்களால் இத்தகைய அவமானத்தை சந்திக்க நேர்ந்துவிட்டது. இன்று நீங்கள் தர்மத்தையே கொன்றுவிட்டீர்கள். சூதாடி துருபதனின் மகளையும் அடிமையாக்கி விட்டீர்கள். அண்ணா, சூதாடி உங்கள் கைகளை நான் எரிக்கப் போகிறேன். சகாதேவா, நெருப்பை கொண்டு வா என கோபத்துடன் கூறினான். அர்ஜுனன் பீமனிடம், பீமா, உன் கோபம் மதியை இழக்க வைக்கிறது. அண்ணனை தகாத வார்த்தைகளால் பேசுதல் கூடாது. மனதில் வஞ்சனை கொண்டவர்கள் சூதாட அழைக்கும் போது அதை மறுக்க முடியுமா? அண்ணன் அனைத்தையும் தர்மத்தின்படியே செய்துள்ளார். அதனால் இன்று கட்டுண்டு இருக்கிறோம். நிச்சயம் காலம் மாறும். அதுவரை நாம் பொறுமை காக்க வேண்டும். தர்மத்தை நிலைநாட்டி நாம் நிச்சயம் வெல்வோம் என்றான். அதன் பிறகு பீமன் அமைதியானான். அதன் பிறகு துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து, அடிமையாகிவிட்ட இவர்களுக்கு எதற்கு அஸ்திரங்கள்? அஸ்திரங்களை கலற்றி எறியுங்கள் என்றான். பாண்டவர்கள் அணிந்திருந்த அஸ்திரங்கள் அகற்றப்பட்டது. அதன் பிறகு துரியோதனன் தன் தம்பி துச்சாதனனை பார்த்து, துச்சாதனா, இந்த தாதியின் துயிலை உரி என கூறினான். இதை கேட்டு அவையில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றனர். திரௌபதி தன்னை துயரத்திலிருந்து காப்பாற்றும்படி அனைவரிடமும் வேண்டிக் கொண்டாள். ஆனால் யாரும் முன்வரவில்லை. துச்சாதனன் திரௌபதியின் உடையை கையில் எடுத்தான். திரௌபதி அவையில் இருந்தோரை பார்த்து, நீங்கள் யாரும் என்னை காப்பாற்ற வேண்டாம். என்னை காப்பாற்ற நிச்சயம் வாசுதேவன் வருவார் என கூறினாள். அதன் பின் திரௌபதி
தன் இரு கைகளை கூப்பி கண்ணனை மனதார வேண்டினாள். துச்சாதனன் பாஞ்சாலியின் துகிலை உரிய ஆரம்பித்தான். திரௌபதி, கண்ணா கோவிந்தா, உன்னை நான் சரணடைகிறேன், என் மானத்தை காத்த அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள். திரௌபதிக்கு கண்ணனின் அருள் கிடைத்தது. துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய வளர்ந்து கொண்டே போனது. கடைசியில் துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய முடியாமல் மயக்கமடைந்தார். அங்கிருந்தவர்கள் வியப்படைந்தனர். துரியோதனன் கோபமடைந்தான். அதன் பிறகு தனக்கு யாரும் உதவ முன்வராததை எண்ணி திரௌபதி அழுதாள். அவமானத்தால் பொங்கி எழுந்த திரௌபதி, துச்சாதனனின் இரத்தத்தை என் தலையில் நனைக்கும் வரை நான் என் கூந்தலை முடிய மாட்டேன், இது என் சபதம் என கூறினாள். திரௌபதியின் இந்த சபதத்தை கண்டு அவையில் இருந்தோர் அனைவரும் கதை கலங்கினர். பீமன் கோபம் கொண்டு எழுந்தான். விண்ணவர் மேல் ஆணை, கண்ணன் மேல் ஆணை, திரௌபதியை என் தொடையில் வந்து அமரு என கூறிய துரியோதனனை போரில் அவனின் தொடையை கிழித்து உயிரை எடுப்பேன். திரௌபதியின் துயிலை உரித்த துச்சாதனனின் தோளை பிளப்பேன், இது என் சபதம் என்றான். அர்ஜுனன் எழுந்து, இங்கு தர்மமின்றி நடந்து கொண்ட கர்ணனை போரில் கொள்வேன், இது கண்ணன் மீதும் திரௌபதி மீதும் காண்டிபன் என்னும் என் வில் மீதும் ஆணை என கூறி சபதம் செய்தான். நகுலன் கோபத்துடன் எழுந்து, நான் போரில் சகுனியின் குலம் அழியும் வகையில் அவனின் மகன் உலூகனை கொள்வேன் என்றான். அடுத்து சகாதேவன் கோபத்துடன் எழுந்து, நான் போரில் சகுனியை கொள்வேன் என உறுதி கொண்டான். பாண்டவர்களின் இந்த சபதத்தை கேட்டு திருதராஷ்டிரன் நடுநடுங்கி போனான். திரௌபதியை பார்த்து, மகளே, என் பிள்ளைகள் உங்களுக்கு செய்யக்கூடாத தீய செயல்களை செய்து விட்டார்கள், நீ அவர்களை மன்னித்து விடு, நீங்கள் தோற்றவற்றை உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன், நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இந்திரபிரஸ்தம் செல்லுங்கள் என்றார். துரியோதனன் தந்தையின் முடிவை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். பாண்டவர்கள் திரும்பி சென்றால் நிச்சயம் என்னை கொல்ல திரும்பி வருவார்கள் என யோசித்தான். திரௌபதி பாண்டவர்கள் அன்புக்கு மட்டுமே அடிமை என கூறி புறப்பட முற்பட்டாள். அப்பொழுது துரியோதனன் தர்மனிடம், தர்மனே, நீ இழந்தவற்றை மீட்டுக்கொள்ள உனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், நீ இழந்த உன் தம்பிகளையும் திரௌபதியையும் மீட்டுக்கொள்ளலாம், அவ்வாறு மீட்டுவிட்டால் நீ 12 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும், அதிலும் ஒரு வருடம் நீங்கள் யார் கண்ணிலும் படாமல் அஞ்ஞானவாசம் செய்ய வேண்டும், ஆக மொத்தம் நீங்கள் 13 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும், அவ்வாறு நீ மறுபடியும் தோற்றுவிட்டால் நீங்கள் அனைவரும் என் அடிமை என கூறினான். திரௌபதி இதிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை. யுதிஷ்டிரனை பார்த்து, தர்மரே, தாங்கள் கலந்து கொண்டு எங்களை மீட்டு வாருங்கள், கண்ணன் உங்களுக்கு துணையாக இருப்பார், கோவிந்தனை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். அதன் பிறகு யுதிஷ்டிரன் துரியோதனனிடம் தான் மறுபடியும் விளையாட சம்மதித்தான். இதை கேட்ட துரியோதனன், இவர்கள் நிச்சயம் தோற்று என் அடிமைகளாக போகின்றார்கள் என நினைத்து கொண்டான். சகுனி தாயத்தை உருட்டினான். யுதிஷ்டிரன் தாயத்தை உருட்டும் முன் கண்ணனை மனதார நினைத்து தாயத்தை உருட்டினான். யுதிஷ்டிரன் வென்றான். துரியோதனனை பார்த்து, நான் வென்றுவிட்டேன், இனி நாங்கள் யாரும் உனக்கு அடிமை இல்லை என கூறினான். இருந்தாலும் பாண்டவர்கள் 13 ஆண்டு வனவாசம் செல்வதை நினைத்து மகிழ்ந்தான் துரியோதனன். அதன் பிறகு பாண்டவர்கள் அனைவரிடத்திலும் விடை பெற்று திரௌபதியுடன் வனம் செல்ல புறப்பட்டனர்.